உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் அதிசயமான காரியங்களை செய்து ஆச்சரியப்பட நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 36 அதனுடைய 7வது வசனம். ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லுவதை காண முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தையை அங்கே யோயாக்கீம் என்று சொல்லுகிறதான ராஜா ஆளுகை செய்து அந்த சிறையிருப்பினுடைய அனுபவத்திற்கு அங்கே தங்களை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. எரேமியா ஒரு சந்தேகத்தோடு கூட அந்த வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். அவங்க ஒருவேளை தான் அதை கேட்கறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேட்டு அதில் உணர்ந்து அவர்கள் தங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து பணிந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வரப்போகிற ஆபத்திலிருந்து அல்லது அடிமைத்தனத்தின் அந்த பயங்கரத்திலிருந்து தப்புவிக்க வகையுண்டு. அதை செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்று தெரியாது, ஆனால் சொல்லுவோம் அப்படி என்று சொல்லி இந்த எரேமியா அந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லி அந்த ஜனங்களை உணர்த்துவிக்க முற்படுவதை நாம் இங்கே காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய இரக்கத்தோடு கூட நமக்கு அந்த நிகழ்காலங்களையும் குறித்து வரப்போகிற காரியங்களை குறித்து அறிவிக்கும் பொழுது நாம் என்ன மனநிலைகளிலே இருக்கிறோம் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணித்து அதற்காக ஜெபித்து நம்முடைய வழிகளை சீராக்கி தேவனுடைய நன்மைகளுக்காக நாம் வழி ஒதுக்கி கொடுக்கிறோமா? இல்லை என்றால் இன்னும் அந்த பழைய நிலைகளிலேயே தொடர்ந்து தேவ ஆசீர்வாதங்களுக்கு எதிரானவைகளை நாம் நடப்பித்து கொண்டிருக்க நம்முடைய இருதயம் ஒரு பணிவில்லாமல் போக காரணமாய் அமைந்து விடுகிறோமா? நமக்கு இன்றைக்கு பிரசங்கிக்கிறவராலே அல்லது பிரசங்கம் பண்ணுகிறவர்களாலே நம்ப முடியாத அளவிலே நம்பிக்கைக்குரியவர்களாய் இவர்கள் செய்வார்கள் அல்லது இவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்கிற அல்லது இவர்கள் இந்த வசனத்தை ஏற்று தங்கள் வாழ்க்கையை சீராக்கி தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று உறுதியாய் சொல்ல முடியாத காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனத்தை கேட்கிற நாம் தேவனுடைய எச்சரிப்பை உணர்த்துவிக்கிற பரிசுத்தாவியானவருடைய சத்தத்தை கேட்கிறதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அலட்சியமாய் விட்டுவிடாதபடி வரப்போகிற ஆபத்து நின்றும் வரப்போகிற பயங்கரத்தினின்றும் தப்புவிக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல தேவனால் பாதுகாக்கப்பட வேண்டும், தேவ நன்மைகளால் நிரப்பப்பட வேண்டும். அதற்காக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தி பணிந்து கர்த்தருடைய நாமத்தை நோக்கி விண்ணப்பம் செய்ய ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். ஒருவன் அர்ப்பணிக்கிறதற்கு அந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு அடையாளம் என்னவென்றால் அந்த வார்த்தையை கேட்ட அர்ப்பணித்த வார்த்தையை வைத்து திரும்ப திரும்ப அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்படுவான். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே ஏதோ ஒரு கேட்ட உடனே ஜெபித்து விட்டு போகிறது அல்ல. ஆண்டவரே இப்படி செய்கிற அப்படி அல்ல. அதை வைத்து ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறதே, இந்த வார்த்தை எனக்கு வந்திருக்கிறதே, அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் சீராக்கி கொள்ள செம்மைப்படுத்தி கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று யார் திரும்ப திரும்ப கேட்கிறார்களோ அவர்கள் தான் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் தீமையான காலங்களை நாம் எளிதாக கடந்து தேவ நன்மைகளை அறுவடையாக்கி கொள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை ஜெபங்களாக மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தராகிய தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ கிருபையினாலும் தேவ இரக்கத்தினாலும் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல காலை நேரத்தில் அப்பா உங்கள் வார்த்தைகள் வரும் பொழுது ஏதோ நாங்கள் அவசரப்பட்டு
ஒரு வார்த்தையில் சொல்லி அர்ப்பணித்து செல்லுகிறவர்களாக இராதபடி அந்த வார்த்தைகளுக்கு எங்களை தாழ்த்தி பணிந்து, ஆண்டவரே அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணி எங்கள் பொல்லாத ஸ்தோத்திரம் இருதயத்தையும் வழிகளையும் சீராக்கி கொண்டு தேவனுக்கு நேராக எங்கள் ஆண்டவரே கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க, கண்கள் உயர்த்தப்பட்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது வரப்போகிற ஆபத்து நின்றும், வரப்போகிற பயங்கரங்களினின்றும், வரப்போகிற தீமை நின்றும் விலக்கி காத்து கொள்ளுவது மாத்திரமல்ல, எங்களுக்கு உண்டாகிற, எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு வாழ கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.